தமிழ் திரைப்பட தயாரிப்பில் கோலோச்சி ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிர்வாகி ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 86. மறைந்த சரவணனின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக காலை 7 மணி முதல் ஏவிஎம் ஸ்டுடியோ 3வது தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு திரைப்படத் துறையினரும் பொதுமக்கள் என பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ள ஏவிஎம் சரவணன் டிசம்பர் 3ஆம் தேதியான நேற்றுதான் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். ஆனால் இன்றைக்கே அவருக்கு அப்படியாகும் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. ஏவிஎம் சரவணன் இன்று அதிகாலை திடீரென மரணமடைந்திருப்பது அவரது குடும்பத்தினர் மற்றும் தமிழ் திரைப்பட உலகினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்னிந்திய திரைப்பட வரலாற்றில் தனக்கென தனி முத்திரையுடன் வெற்றி பெற்ற படங்களை வெளியிட்டு ராஜபாட்டையாக வலம் வந்த நிறுவனம் ஏவிஎம். உலக உருண்டையுடன் அதில் ஏவிஎம் என்ற பெயரும் டைட்டில் கார்டில் பார்த்தாலே இந்த படம் நன்றாக இருக்கும் என்ற ஒரு மனநிலையை விதைத்தது ரசிகர்களிடம். தமிழ் சினிமாவில் ஏவிஎம் நிறுவனத்தில் படம் இயக்க வேண்டும் என்பதுதான் இயக்குநர்களின் கனவாகவும் இருந்தது. இந்த நிறுவனத்தின் மூலம் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் உருவாகி இருக்கிறார்கள். கருத்தாழம் கொண்ட கதைகளும் தொழில்நுட்பத்தில் புதுமையும் ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்கும் படங்களின் வெற்றி ரகசியமாக இருந்தது. தந்தை ஏவி மெய்யப்ப செட்டியாரால் தொடங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனத்தின் வளர்ச்சியில் ஏவிஎம் சரவணனின் பங்கு அளவிற்கு அறியது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவருடைய பிள்ளைகளை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அவர் நான் வாழ்க்கையில் மறந்தேன்னா என்னை விட நன்றி கொண்டவ யாருமே இருக்க முடியாது. என்னை பெற்றவங்க தான் அன்னை ராஜாமணி. ஆனால் எனக்கு வாழ்வு கொடுத்தவங்க, எனக்கு கலையை சொல்லி கொடுத்தவங்க ஏவிஎம் ஸ்டுடியோ தான். நான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏவிஎம் யாருக்கு படம் பண்ணலையோ இல்லையோ பட் சரவணன் சார் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருப்பேன். தந்தையின் மறைவுக்கு பின்னர் ஏவிஎம் நிறுவனத்தின் முழு நிர்வாக பொறுப்பை ஏற்று செயல்பட்ட சரவணன் சம்சாரம் அது மின்சாரம், முந்தானை முடிச்சு தொடங்கி ரஜினிகாந்தின் சிவாஜி த பாஸ் வரை பல வெற்றி படங்களை தயாரித்து தமிழ் திரைமானில் தொடர்ந்து ஏவிஎம்மின் வெற்றி கொடியை பறக்கவிட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என பல முன்னணி நடிகர்களின் ஹிட் படங்கள் ஏவிஎம் நிறுவனத்தால் தான் தயாரிக்கப்பட்டது. பட தயாரிப்பில் தனக்கென தனி பாதையில் பன்னெடுங்காலம் கம்பீரமாக ராஜபாட்டை நடத்திய ஏவிஎம் நிறுவனம் தனி கொள்கை, திட்டமிடல், பிரம்மாண்டம் என தனித்த அடையாளங்களுடன் திகழ்ந்தது. தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பெற்றிருந்த ஏவிஎம் நிறுவனம் இதன் அடையாளங்களான சுற்றும் பூமி, உருண்டையுடன் கூடிய பிஜிஎம் கேட்டாலே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். இதேபோல வெள்ளை உடையில் 2 கரங்களையும் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு
அடக்கமாக நிற்கும் சரவணனும் ஏவிஎம் நிறுவனத்தின் தனித்த அடையாளமே. வெள்ளுடை வேந்தர் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு வெள்ளை உடையில் எல்லோர் மனங்களிலும் பதிந்தவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது பெரும் வருத்தம்தான். இவ்வளவு நாள் வளர்ந்த இந்த ஸ்தாபனம் இந்த பசங்களால் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு சிறப்பாக மேலும் மேலும் உயர்ந்து விளங்கணும்.